வணக்கம். தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மனிதாபிமான அடிப்படையில் ஈரானிய கப்பலை பொறுப்பேற்றோம் அனுரகுமார அதிரடி. அனுர அரசின் தீர்மானத்தை வரவேற்கும் நாமல் ராஜபக்ஷ. சர்வதேச கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம், இலங்கை மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கெஹல்பத்ர பத்மேவை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. ஈரானிய கடற்படைக்கு பேரிடி, 30க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை மூழ்கடித்த அமெரிக்கா. ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 204 பேர் கொழும்பிற்கு வருகை. பதற்றத்தினால் மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அறிவிப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். இயந்திரக்கோளாறு காரணமாக தத்தளித்துக் கொண்டிருந்த இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் புஷேரின் கப்பலை மனிதாபிமான அடிப்படையில் இலங்கை அரசு பொறுப்பேற்றுள்ளது. நேற்று வியாழக்கிழமை இரவு ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த முக்கிய அறிவிப்பை வெளியிட்டார். இந்த கப்பலை கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வராமல் திருகோணமலை துறைமுகத்துக்கு கொண்டு சென்று அங்கு தரித்து நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் உள்ள 208 பணியாளர்களும் முதலில் கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் வெலிசர கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட உள்ளனர். ஈரானிய கப்பலில் 300 குழந்தைகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் முற்றிலும் பொய்யானவை. அரசியல் உள்நோக்கத்துடன் பரப்பப்படும் இத்தகைய வதந்திகளை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் ஜனாதிபதி திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நடவடிக்கை குறித்து ஜனாதிபதி மேலும் தெளிவுபடுத்தியதாவது: இலங்கை எந்தொரு நாட்டுக்கும் சார்பாக செயல்படாமல் சர்வதேச கடல் சட்டங்களை பின்பற்றி நடுநிலையாகவே இந்த முடிவை எடுத்துள்ளது. இது போர் தொடர்பான உதவியல்ல, கடலில் தத்தளிக்கும் மனித உயிர்களை காப்பாற்றும் மனிதாபிமானமான நடவடிக்கை மட்டுமே. இலங்கையின் நிலம், கடல் அல்லது வான்வெளி எந்தொரு நாட்டுக்கும் எதிராக பயன்படுத்தப்பட இடமளிக்கப்பட மாட்டாது. திருகோணமலை துறைமுகத்தின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை. சர்வதேச ராஜதந்திர பேச்சுக்களின் அடிப்படையில் அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் பின்பற்றியே இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன என்றார். ஈரான் கடற்படை கப்பல் ஐரிஸ் புஷேரின் இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து திருகோணமலை துறைமுகத்தில் தரிப்பதற்கு அனுமதி வழங்கிய தீர்மானத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வரவேற்றுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் மனிதாபிமான காரணங்களின் அடிப்படையில் அந்த கப்பலில் இருந்த 208 கடற்படை வீரர்களை கொழும்பிற்கு கொண்டுவர அனுமதி வழங்கியிருந்தது. சமூக ஊடகத்தளம் எக்ஸில் வெளியிட்ட ஒரு பதிவில் நாமல் ராஜபக்ஷ இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் நிலவி வரும் மோதல் சூழ்நிலையில் இலங்கை தன்னுடைய நடுநிலை கொள்கையை பேணுவது மிகவும் முக்கியமானது என்பதை இந்த முடிவு வெளிப்படுத்துகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் சர்வதேச சட்டத்தின் கீழ் இலங்கை மேற்கொள்ள வேண்டிய கடமைகளை மதிப்பதுடன் தேவையான சந்தர்ப்பங்களில் மனிதாபிமான உதவிகளை வழங்குவது அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை மோதலில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்புகளுக்கும் இடையில் உரையாடலை ஊக்குவித்து வளைகுடா பிராந்தியத்திலும் உலகளாவிய அளவிலும் அமைதி மற்றும் நிலைத்தன்மையை நிலைநிறுத்த இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து முயற்சிக்கும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மேலும் இந்திய பெருங்கடலில் கடல் பாதுகாப்பையும் பாதுகாப்பு ஒத்துழைப்பையும் உறுதி செய்ய இந்தியா உள்ளிட்ட பிராந்திய கூட்டாளிகளுடன் இலங்கை அரசு நெருங்கிய ஒத்துழைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கு சொந்தமான கடற்பரப்பை தாண்டி சென்று மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அனைத்து மீனவ சமூகத்திடமும் கோரிக்கை விடுத்துள்ளார். சர்வதேச கடற்பரப்பில் நிலவும் அபாயகரமான சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகில் தற்போது நிலவும் அமைதியற்ற சூழ்நிலை காரணமாக சர்வதேச கடற்பரப்பில் மீன்பிடிக்கும் இலங்கை மீனவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக கடல் தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், தற்போது கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் எக்காரணம் கொண்டும் சட்டவிரோத பயண வழிகளை பயன்படுத்தவோ அல்லது அறிமுகமில்லாத வலயங்களுக்குள் நுழைவதையோ தவிர்க்குமாறு வலியுறுத்தினார். மீனவ மக்களின் உயிர் பாதுகாப்பிற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் எப்போதும் தமது வளமையான மற்றும் அனுமதிக்கப்பட்ட பயண வழிகளை மாத்திரமே பயன்படுத்த வேண்டும் எனவும் அமைச்சர் உறுதியாக கேட்டுக் கொண்டார். கடலில் ஏதேனும் ஆபத்தான நிலைமையோ அல்லது அவசர நிலையோ ஏற்பட்டால் 24 மணி நேரமும் செயல்படும் MRCC நிலையத்துடன் அல்லது கடற்தொழில் திணைக்களத்தின் தகவல் தொடர்பு கட்டமைப்புடன் உடனடியாக தொடர்பு கொள்ளுமாறு அமைச்சர் அனைத்து மீனவர்களையும் படகு உரிமையாளர்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார். கொழும்பு நீதவான் நீதிமன்ற கூண்டுக்குள் வைத்து கனேமுல சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் முக்கிய சந்தேக நபர்களுக்கு ஆதரவளித்ததாக கருதப்படும் கெகல்பத்ர பத்மே என்பவரை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு மேலதிக நீதவான் அசங்கேஎஸ் போதரகம நேற்று வியாழக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளார். பாதாள உலக குழு உறுப்பினர் என கருதப்படும் கெகல்பத்ர பத்மே ஏற்கனவே 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த பிப்ரவரி
26ஆம் தேதி முதல் அமலாகும் வகையில் மேலும் 90 நாட்களுக்கு அவரை தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி கிடைத்துள்ளது என்று குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஏற்று நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்தார். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலைக்கு உதவியதாக குற்றம் சுமத்தப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கம்பஹா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் நிரோஷன் உதித் உதயசாந்தவுக்கு எதிரான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த மேலதிக விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் நிறைவடையவில்லை என்றும் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதால் தடுத்து வைப்பதற்கான அனுமதியை வழங்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திடம் கோரியிருந்தது. இதனை கருத்தில் கொண்டே நீதிமன்றம் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி அளித்துள்ளது. இதுவரை 30க்கும் மேற்பட்ட ஈரானிய கப்பல்களை தாங்கள் மூழ்கடித்ததாக அமெரிக்க ராணுவம் உத்தியோகபூர்வமாக அறிவித்தும் இருக்கின்றது. ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தாக்குதல் தீவிரமடைந்த நிலையில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டும் இருக்கின்றது. இதுகுறித்து மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க படைகளின் தலைவரும் மத்திய கட்டளை பீடத்தின் தலைவருமான அட்மிரல் பிராட் கூப்பர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, அமெரிக்க படைகளால் அளிக்கப்பட்ட இந்த கப்பல்களில் தீப்பிடித்து எரிந்த நிலையில் இருந்த ஈரானிய ட்ரோன் கப்பல் ஒன்றும் அடங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் போர் தொடங்கிய முதல் நாளை ஒப்பிடுகையில் தற்போது ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்கள் சுமார் 90% குறைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் தாக்குதல் வலுவை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் கணிசமாக கட்டுப்படுத்தியுள்ளதையே இது காட்டுவதாகவும் ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் இந்த தொடர் போர் சூழல் காரணமாக சர்வதேச கடல் பரப்பில் கடும் பதற்றம் நிலவி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் கடல் எல்லைக்கு அருகில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஐரிஸ் புசைரின் என்ற ஈரானின் கப்பலில் பயணித்தவர்களில் 204 பேர் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உரிய நடைமுறைகளை பின்பற்றி ஏனையவர்களும் துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் புத்திக சம்பத் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ள ஈரானியர்களை வெலிசர கடற்படை தளத்துக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்நிலையில் அங்கு அவர்களுக்கான மருத்துவ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் கடற்படை ஊடக பேச்சாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை ஈரானின் 2வது குறித்த கப்பலை திருகோணமலை துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று அறிவித்திருந்தார். குறித்த ஈரானிய கப்பலில் 208 பேர் பயணித்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் கொழும்பு துறைமுகத்தில் அழைத்து வரப்படுவோரில் 53 அதிகாரிகளும் 84 கேடட் அதிகாரிகளும் 48 சிரேஷ்ட மாலுமிகளும் 23 மாலுமிகளும் அடங்குவதாக குறிப்பிடப்பட்டது. இதேவேளை இந்திய பெருங்கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பல் தொடர்பான தேடுதல் நடவடிக்கையில் இந்தியாவும் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனம் கொழும்புக்கும் லண்டனுக்கும் இடையான 8ஆம் தேதி கூடுதல் விமானத்தை இயக்க நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. மத்திய கிழக்கில் தற்போதைய நெருக்கடி சூழ்நிலை காரணமாக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் சிரமத்திற்கு உள்ளான பயணிகளுக்கு உதவ இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தெரிவித்துள்ளது. அதன்படி கூடுதல் விமான எண் UL 1205 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:50 மணிக்கு கொழும்பிலிருந்து புறப்பட்டு அதே நாளில் பிற்பகல் 1:10 மணிக்கு லண்டனை சென்றடையுள்ளது. அதன் திரும்பும் விமானமான UL 1206 அதே நாளில் பிற்பகல் 3:05 மணிக்கு லண்டனிலிருந்து புறப்பட்டு மறுநாள் காலை 6:55 மணிக்கு கொழும்பை வந்தடையும். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தற்போதைய நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றது. மேலும் பயண இடையூறுகளை சந்திப்பவர்களுக்கு உதவ தேர்ந்தெடுக்கப்பட்ட வழித்தடங்களில் கூடுதல் விமானங்களை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது என்று விமான நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை எமிரேட்ஸ் நிறுவனம் மறு அறிவிப்பு வரும் வரை வரையறுக்கப்பட்ட விமான அட்டவணையை இயக்கும் என்று அறிவித்துள்ளது. பிராந்திய வான்வெளி பகுதியளவு மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு வணிக விமானங்களை பாதுகாப்பாக மீண்டும் தொடங்க இந்த அட்டவணை செயல்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மார்ச் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் வூஹானில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விமானங்கள் புறப்பட்டு திரும்ப திட்டமிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு எப்போதும் முதன்மையான முன்னுரிமையாக இருக்கும் என்றும் வான்வெளி திறக்கப்படும் போது அனைத்து செயல்பாட்டு தேவைகளும் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் அதன் விமான அட்டவணையை படிப்படியாக மீண்டும் கட்டமைக்கும் என்றும் எமிரேட்ஸ் மேலும் கூறியுள்ளது. செய்தி நிர்வாகம் மீண்டும் தலைப்புச் செய்திகள். மனிதாபிமான அடிப்படையில் ஈரானிய கப்பலை பொறுப்பேற்றோம் அனுரகுமார அதிரடி.
அதிரடி. அனுர அரசின் தீர்மானத்தை வரவேற்கும் நாமல் ராஜபக்ஷ. சர்வதேச கடற்பரப்புக்கு செல்ல வேண்டாம், இலங்கை மீனவர்களுக்கு அவசர எச்சரிக்கை. கெஹல்பத்ர பத்மேவை மேலும் 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. ஈரானிய கடற்படைக்கு பேரிடி, 30க்கும் மேற்பட்ட போர்க்கப்பல்களை மூழ்கடித்த அமெரிக்கா. ஈரானிய போர்க்கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட 204 பேர் கொழும்பிற்கு வருகை. பதற்றத்தினால் மூடப்பட்டுள்ள வான்பரப்புகள், ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் அறிவிப்பு. இத்துடன் தமிழ்வினின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது தமிழ்வின் என்ற யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.